வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நார்மல் போட்டோ பாத்தீங்கன்னா டார்க் பிரவுன் டோன் எஃபெக்ட்ல இந்த மாதிரி எப்படி சூப்பரா எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த போட்டோ எடிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா Lightroom அப்ளிகேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்ளிகேஷன் இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். So guys, first பாத்தீங்கன்னா Lightroom application open பண்ணிட்டு all photos அப்படிங்கற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இம்போர்ட் பண்ணிருக்க அந்த ஒரு போட்டோவை பாத்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரைட் சைடுல வந்து நிறைய டூல்ஸ் ஐகான் வந்துட்டு ஷோ ஆகும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட் ஐகான் சூரியன் ஐகான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இருக்கும். இதுல செகண்ட் உள்ள கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி -30 ல செட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ஹைலைட்ஸ் -70 ல செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷேடோஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு +70 ல பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ஒயிட்ஸ் அப்படிங்கற அட்ஜஸ்ட்மென்ட்டை -24 ல செட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா பிளாக்ஸ் இருக்கு பாருங்க, அத பாத்தீங்கன்னா -43 ல பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. சோ गाइस நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த லைட் ஐகானுக்கு கீழ ஒரு பாட்டில் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா வந்துட்டு சோ 10 ல செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டின்ட்ன்றத -8 ல செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விப்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 17 ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி -16 ல பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். ஸ்ப்ளிட் டோன் அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோஸ்னு சொல்லி சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 216 ல வந்து செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 ல செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்வைப் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸ் வந்துக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஹியூ வந்து 56 ல செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா 5 ல செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பேலன்ஸுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -30 ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டன்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கலர் மிக்சிங் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்துட்டு -80 ல பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் உள்ள லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணி -35 ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -20 ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 19, 20 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்துட்டு ஹியூ வந்துட்டு -100 ல செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -76 ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் கிளிக் பண்ணி ஹியூ -100 ல செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ -51 இந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -41 ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் -100 ல செட் பண்ணிக்கோங்க. லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ -50 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டார்க் ப்ளூ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் -100 ல செட் பண்ணிக்கோங்க. லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -50 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 2 ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஸோ லூமினன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டன்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஸோ 20 அந்த 18 ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 35 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே டிஹாஷ்ன்ற அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணி 23 ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்னேட்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -39 ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 ல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபெதர்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 100 ல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸோ திரும்ப அந்த லைட் ஐகான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா கர்வ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ரவுண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் லைன் வரும். ஸோ சென்டரை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2க்கும் நடுவில் வந்துட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கர்வை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ கைஸ் இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டிக் மாதிரி இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கர்வை செட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஐக்கானையும் கிளிக் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி கீழே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள ப்ளூ கலர் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஸோ லைட்டாக அந்த மாதிரி கிளிக் பண்ணி கீழே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி ஸோ கரெக்டாக எப்போ வந்துட்டு ப்ரௌன் டோன் வந்துட்டு கரெக்டாக வந்து உங்கள் ஃபோட்டோக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கர்வு வந்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு வந்துட்டு ப்ரௌன் டோன் வந்துட்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கர்வை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரீன் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் லைட்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ப்ளூ கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ ஓவர் ப்ளூ அடித்த மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்து லைட்டாக வந்துட்டு கீழே வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஒயிட் கலர் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ லைட்டாக இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கர்வில் வந்து லைட்டாக சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு மேலே உள்ள டன் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள், எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றது வந்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.